வணக்கம் தோழிகளே, நாம் ஆரி கிளாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் வீடியோவில் பார்ப்போம் ட்ரேசிங் பேப்பர்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தி டிசைனை ப்ளவுஸ் அல்லது ஃபேப்ரிக் மீது டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் என்பதே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பின் வேணும், பால் பின்ஸ் வேணும். இது நம்ம என்ன டிரா பண்ண போறோமோ அந்த டிசைனை ட்ரேசிங் பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணிக்கணும். பென் வேணும், கார்பன் ஷீட்டு வேணும். இது பாத்தீங்கன்னா கிளாத்துக்கு யூஸ் பண்ற கார்பன் ஷீட்டு. இதுல ஒயிட் கலரும் இருக்கு, எல்லோ கலரும் இருக்கு. உங்க ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி நீங்க கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ட்ரேசிங் மெத்தடோட ஒன்று. இதுதான் ட்ரேசிங் பேப்பர். இது ஒரு டிரான்சிஷன் பேப்பர், அதாவது ஒளி ஊடுருவும் காகிதம். இதில் தான் நம்ம டிசைனை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி அதற்கு பிறகு ஃபேப்ரிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ஸ்டேஷனரி ஷாப்பில் ஒரு ஷீட் 10 to 15 ரூபாய்க்கு கிடைக்கும். கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எது வேண்டும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்பன் ஷீட்டு, அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பரை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மெத்தட் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 சைடும் பார்த்தீங்கன்னா பால் பின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரேசிங் பேப்பரும் கார்பன் ஷீட்டும் நகராமல் இருக்கிறதுக்காக. நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்ஸ் செட் பண்ணிக்கணும். அப்போதான் கிளாத்தில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பரும் நகராது, கிளாத்தும் கரெக்டான பொசிஷனில் நம்ம எங்கே டிசைன் பண்ணுமோ அந்த பொசிஷனில் அது கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இதாகும், ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் என்ன டிசைன் ட்ரேஸ் பண்ண போறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் பிரிண்ட் அவுட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு நல்லா வரைய தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பென்சிலில் நான் ஒரு டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான பென் வச்சு தான் நான் அது மேலே ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பென்சில்லே நான் வச்சேன்னா ஏதாவது நான் மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒர்க் மிஸ் பண்ண கூட வரைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் பார்த்தீங்கன்னா பென் யூஸ் பண்ணி நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஒரு ப்ளவுஸுக்கே உங்களுக்கு ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வருது அப்படின்னா அதோட டிசைன்ஸ் உங்களுக்கு வரைய தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிங்கன்னா நீட் அண்ட் ஃபினிஷ் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஆரி கிளாஸை பொறுத்தவரையும் ட்ரேசிங் மெத்தட் இப்படி தான். இது ஆரி கிளாஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபேப்ரிக் பெயிண்டிங் கூட இந்த மாதிரி தான் ட்ரேசிங் மெத்தட் நம்ம பண்ணுறோம். ஃபுல்லாக பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரேசிங் பேப்பர் 10 to 15 ரூபாய் வரும். கார்பன் ஷீட்டு 10 ரூபாய் வரும். இந்த 2 ஷீட்டுமே நம்ம எனி டைம் ஒரு டிசைனுக்கு நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸில் நீங்கள் சேர்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம் அண்ட் ப்ளேஸ் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேசிங். இன்னொரு டைப் இருக்குது, கண்டிப்பாக அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதுவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ் பார்க்கலன்னா நான் பெல் ஐக்கானில் ஆட்கரில் வைக்கிறேன், போய் பாருங்கள்.
நீங்கள் வரிசையாக கிளாஸ் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து போட்டு கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு அப்போ தான் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஆரியை பொறுத்தவரையும் ஆரி ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி. கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டம் தான். எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு அவுட் புட்டுன்னு சொல்லிட்டு. ட்ரேசிங் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செட் பண்ணியிருக்க பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒயிட் கலர் கார்பன் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், எனக்கு ஒயிட் கலரில் வந்து ட்ரேசிங் வந்து விழுந்திருக்கு. நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ அழுத்த வரைகிறோமோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் நீங்கள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி நமக்கு சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்
இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணால் எந்த டிசைனையும் நீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதோ தோழிகளே, இதுதான் ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியான மெத்தடு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஆரி ஸ்டிச்சஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.